இன்றைக்கி நம்மளுடைய சிப்ளிங்ஸ்க்கு தேங்க்யூ சொல்கிற நாள். என்ன மேடம் பேசுகிறீங்க? சிப்ளிங்கா? ஐயோ, என் அண்ணன் இருக்கானே அண்ணன், தம்பி இருக்கானே தம்பி, என் தங்கச்சி இருக்காளே, நான் நம்பவே இல்லை அவெல்லாம் எனக்கு இப்படி செய்வான்ட்டு. அக்கான்னு நான் ரொம்ப மரியாதை கொடுத்தேன். ஆனால் அவன் எனக்கு குழி பறிச்சா பாரு அப்படின்னு நீங்கள் நிறைய கதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சிப்ளிங்ஸ் உங்களுக்கு நன்மை செஞ்சுருந்தாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுடைய சிப்ளிங்ஸ் உங்களை ரொம்ப மட்டமாக, உங்களை ரொம்ப கீழ்த்தரமாக, இல்லை உங்களுக்கு குழி தோண்டி உங்களை கெடுத்துருந்துன்னு நினச்சிருந்தாங்கன்னா டபுள் தேங்க்யூ சொல்லுங்கள். உங்களுடைய இன்னைக்கு சக்ஸஸ்க்கு அவங்க தான் மூல காரணம். யோசிப்பு இருக்கார் இல்லையா, அவரை குழியில் போட்டது யார்? சிப்ளிங்ஸ் தான். விற்று போட்டது யார்? சிப்ளிங்ஸ் தான். ஒருவேளை அன்றைக்கி அவங்க விற்று போடாமல் இருந்தால் யோசேப்புக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வண்ண வஸ்திரம் மட்டும்தான் கிடச்சிருக்கும். அவனை விற்று போட்டதுனால 7 ஊருக்கு படி அளக்கிற அதிபதியே ஆயிட்டான். தாவீது இருக்கான் இல்லையா, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தான். அவனுடைய அண்ணன்மார்கள்லாம் மிலிட்ரியில் பெரிய பேனலில் ஃபஸ்ட்டு கிரேடில் இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன் எப்படி ஒரு போர்க்களத்துக்கு போக முடியும்? எப்படி தன்னிடத்தில் இருக்கிற கடவுள் எவ்வளோ வல்லமை உடையவர்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. அப்படிப்பட்டவனுக்கு வாய்ப்பு கொடுத்ததே அவங்க அண்ணன்மார்கள் தான். அவங்க அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற சான்ஸ் கிடைச்சதுனால தான் தாவீது அந்த மிலிட்ரி ஃபீல்டுக்குள்ளே போக முடிஞ்சுது. அங்கே போனோன்னே என்ன, அண்ணன்மார்கள்லாம் வா தம்பி எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்க்யூ நான் சொன்னாங்க. ஐயோ பொடிப்பையா இங்கே நிற்காத, உன்னை தான் பண்ணிட போகிறாங்க, வீட்டுக்கு போ அப்படின்னு துரத்துனாங்க. ஆனால் தாவீது அதை தான் சான்ஸாக பயன்படுத்தி அவன் ப்ரூவ் பண்ணி அவன் ஜெயிச்சு, கோலியாத்தை ஜெயிச்சு அவன் ராஜாவானான். நமக்கு என்ன குழியில் தள்ளுறாங்க, யார் தள்ளுறாங்கன்னெலாம் இல்லை, நம்மளை தூக்கி விடுறதுக்கு தான் காட் இருக்காரு. அப்புறம் யார் நம்மளை குழியில் போட்டா என்ன, யார் நம்மளை விற்று போட்டா என்ன? குழியில் போட்டவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள், விற்று போட்டவங்களுக்கு டபுள் தேங்க்யூ சொல்லுங்கள். நாமளும் நிச்சயமாக ஒரு நாள் யோசிப்பை போல் தாவீதை போல் மாற முடியும்.